ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்டிஜர் வேரியபிளுக்கு எப்படி இன்புட் வேலிடேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் வேலிடேஷன் ஏன் முக்கியம்னா, ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம்னா நம்ம எல்லா கண்டிஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ யூசர் ஏதாவது தப்பா இன்புட் என்டர் பண்ணியிருந்தா யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி தப்பா இன்புட் என்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு 5 டைம்ஸ் ட்ரை பண்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வேலிடேஷன் இல்லாம நான் இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏன் இன்புட் வேலிடேஷன் இல்லைன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு காமிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி. ஸோ இங்க இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ 2 வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பின்னு. ஸோ ரெண்டுத்துக்கும் யூசர் கிட்ட இருந்து வேல்யூஸ் வாங்குறேன், அதை டிஸ்பிளே பண்றேன். ஸோ இதை ரன் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வேரியபிள் என்டர் பண்றேன். இப்போ இதுக்கு 13 கொடுக்குறேன். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு, டிஸ்பிளேவும் ஆயிடுச்சு. இதுவே யூசர் வந்து இன்டிஜர் வேரியபிளாக வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா, லைக் ஏன்னு கொடுத்து என்டர் கொடுத்தா, ஸோ வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அதே ப்ரோக்ராம் தான் போட்டிருக்கேன், பட் எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்புட் வேலிடேஷனுக்கு. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூ இன்புட் வாங்குறோம், தென் அதை டிஸ்பிளே பண்றோம். செகண்ட் இன்புட் வாங்குறோம், அதை டிஸ்பிளே பண்றோம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏங்கிற வேரியபிளா ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். ஸோ கால் பை ரெஃபரன்ஸ் வழியா ஸோ அட்ரஸ் பாஸ் பண்றேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ இது வந்து பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ வந்து இப்போ கரெக்டா ரன் ஆயிடுச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். இதுவே கரெக்டா ரன் ஆகல, யூசர் கரெக்டா இன்புட் கொடுக்கல, 5 அட்டம்ஸ் மேலேயும்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதான் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த இது வாங்கியிருக்கோம், அந்த டேட் வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ பாயிண்டர் யூஸ் பண்ணி, ஸோ இங்க வந்து ஒரு ஃபால் போட்டிருக்கேன். இப்போ 5 அட்டம்ஸ் வரையும் நம்ம யூசர் கிட்ட இருந்து ட்ரை பண்ணி வாங்கலாம் இன்புட் வாங்க கொடுத்துருந்தா. ஸோ அதான் இங்க ஒரு மேக்ரோ போட்டிருக்கேன், அட்டம்ஸ் லிமிட் 5. நீங்க இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க லிமிட் மாத்திக்கலாம். இங்க வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் என்டர் பண்ண சொல்லி கேட்குறோம், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுதான் ரொம்ப மெயினான பார்ட்டு. ஸோ கெட் ஷேர் நாட் ஈக்குவல் டு நியூ லைன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டெர்மினல்ல ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா, ஸோ அது டைரக்டா ப்ரோக்ராமுக்கு போகாது, ஃபர்ஸ்ட் அது பஃபர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ண போதுன்னா பஃபர்ல இருந்து அது ஒரு கேரக்டரா ரீட் பண்ணும் ப்ரோக்ராம். ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்குறோம், என்டர் கொடுத்த உடனே அது ஒரு இதுவா ரீட் பண்ணும். ஸோ நம்ம ஒண்ணுமே கொடுக்காம என்டர் தட்டினோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுவே என்டர்னு வந்துடும். இதுவே நாட் ஈக்குவல் டு நியூ என்டர்னா நியூ லைன்னா, ஸோ டேட்டா இருக்கு, டேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் இப்போ நம்ம இங்க ஸ்கேன் அப் பண்ணிருக்கோம், ஸ்கேன் டேட்டா என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம ஸ்கேன் அப் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இப்போ நான் 1A கொடுக்குறேன்னா 1 எடுத்துட்டோம், திரும்பவும் ஏன்னு இருக்கு பஃபர்ல. அந்த ஏன்னு இருந்ததுன்னா, ஸோ நம்ம அந்த பஃபரை கிளியர் பண்ணி விட்டு இன்வாலிட் இன்புட்னு பிரிண்ட் பண்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கண்டிஷன் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வேணும்னா நீங்க இது வச்சுக்கலாம்,
உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ ரெண்டுமே வேணும்னா இது அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்விட்ச் கண்டிஷன். ஸோ அதான் இப்போ எல்லாம் கரெக்டா இருக்குன்னா இந்த எல் ஸ்பாட்ல வெளியே வந்துடும். அப்படி இல்லாம தப்பா இருந்துச்சுன்னா ஒரு 5 அட்டம்ஸ் வரையும் பார்க்கும். நம்மளுக்கு எத்தனை அட்டம்ஸ் பெண்டிங் இருக்குன்னோ டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இங்க வந்து 1Aன்னு கொடுக்குறேன். சாரி, 1Aன்னு கொடுக்குறேன். ஸோ 1Aன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா என்ன வருது, இன்வாலிட் இன்புட்னு காமிக்குது. அப்புறம் ஹியர் ஒன்லி 4 சான்ஸ் டு என்டர் வேலிட் இன்புட். ஸோ அதான், ஸோ 1Aன்னு கொடுத்தா அது வந்து இன்டிஜர் வேல்யூ இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ A1ன்னு கொடுத்தா அது ஒரு ராங் இன்புட். இது மாதிரி நம்ம இன்புட்டை வேலிடேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுவே 12 அது என்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்டீஜர் கொடுத்தா செகண்ட் இதுக்கு வந்துருச்சு. இப்போ செகண்ட் இதுல கொடுத்தா கரெக்டா போயிடுச்சு. இதுவே நம்ம இங்க வந்து கொடுத்தோம்னா அது செகண்ட் இன்புட் கேட்கவே இல்லை, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு எடுத்துக்கிட்டு மால் ஃபங்க்ஷன் ஆகுது ப்ரோக்ராம். ஸோ அதனால இன்புட் வேலிடேஷன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட்ஸ் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ளோட்டுக்கு இல்லை இது ஃப்ளோட்டுக்கும் இன்புட் வேலிடேஷன் இதே தான். ஸோ நீங்கள் இங்கே டேட்டா வந்து ஃப்ளோட்டாக மாற்றிட்டு ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே கோட் தான். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளோட்டுக்கு இன்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லாட்டி இந்த கான்செப்ட் வீடியோ என்ன நல்லா இருக்கும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ட்ரை போஸ்ட் பண்றேன், வீடியோ ட்ரை பண்றேன்.